அனைவருக்கும் இனிய வணக்கம். மை ஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியில் வார வாரம் நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய நண்பர்கள், நிறைய ராசியை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்களெல்லாம் ஏராளமாக நமக்கு சப்ஸ்கிரைபும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து ராசி பலன்கள் நிகழ்ச்சியை பார்த்து வாருங்கள். அதோடு டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் ஒரே நேரத்தில் அனைத்து ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் வெகு விரைவில் பார்த்து விடலாம் என்பதையும் தெரிந்து கொண்டு அதையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் மிகவும் நலமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வாரம் 16-11-2025 முதல் உள்ள ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நாம் சற்று சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேஷராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருந்தவர், அதிசாரம் பெற்று இருந்தவர் இப்பொழுது திருப்பி தான் இருந்த இடத்திற்கு வர இருக்கிறார். அதாவது அடுத்த வாரத்திலே. இதன் மூலம் ஏதாவது சில கெடுபலன்கள் கிடைக்கப் போகிறதா என்று யாரும் நினைக்க வேண்டாம். அது அப்படி இல்லை. பொதுவாக உங்களது விரயஸ்தானத்தை குரு பகவான் இந்த காலத்திலே பார்த்து இருந்தார். அதன் மூலமாக சில சேமிப்புகளையும் நீங்கள் செய்து இருந்தீர்கள். இப்பொழுது சில நேரங்களில் கடந்த காலத்தில் செய்த செலவுகளில் ஏதாவது குறைகளை வைத்திருந்தால் அந்த செலவுகள் குறிப்பாக செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. அதிலும் குழந்தைகள் மூலமாக நீங்கள் கடந்த காலத்தில் ஏனோ தானோ என்று இருந்திருந்தால் அவர்களுக்கு சற்று அதிகமாக நீங்கள் அவர்களது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு சேமிப்புகளை செலவு செய்ய வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் மிகவும் அமைதியான வாரமாக இருக்கிறது. உத்தியோகம் பார்த்தவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏதாவது கிடைக்கலாம். இதுவரை புதிய வீடு ஏதாவது வாங்காமல் இருந்தவர்களுக்கு அந்த யோகம் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் பழைய வீடுகளை ஏதாவது பழுது பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. வயதானவர்கள் யாராவது இந்த ராசியிலே இருந்தால் இப்பொழுது குளிர்காலமாக இருக்கின்ற காரணத்தால் சற்று சளி சம்பந்தமான நோய்கள் அதிக தொல்லைகளை கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கிறது. எனவே வெளியிலே செல்லுகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் உதவிகளை பெரியவர்களாக இருந்தவர்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள் என்பதை அந்த வீட்டிலே இருப்பவர்கள் புரிந்து கொண்டு முதியவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிதனராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைத்து கொண்டு இருந்தது. குறிப்பாக அது உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது சொந்த தொழிலாக இருக்கலாம். இவைகளிலெல்லாம் முன்னேற்றங்கள் காணப்பட்டு இருந்தது என்பதை மறுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அந்த உண்மைகளை சொல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும். காரணம், உங்களது ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் பொறாமைதான் அதிகரிக்குமே தவிர நன்மைகள் எதுவும் நடக்காது என்பதை இந்த வாரத்திலே தெரிந்து கொண்டு, கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதை இந்த வாரம் முதல் உறுதி செய்து கொண்டால் உங்களுக்கு நல்ல நிலை காணப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, ஜென்மத்திலே சில காலம் குரு பகவான் அமர்ந்திருந்தார். அந்த குரு பகவான் மீண்டும் தான் இருந்த இடத்திற்கு இந்த வார இறுதியிலே செல்ல இருக்கிறார். எனவே இதுவரை திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து திருமணங்கள் நடக்கக்கூடிய காலங்களில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரமும், வீட்டிலே நல்ல செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலமும் ஆரம்பித்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வரன்கள் கிடைக்கப் பெறாமல் இருந்தவர்களுக்கு வரன்கள் கிடைக்கப்பெற்று திருமண காலங்களை நிர்ணயிக்கக்கூடிய
ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெளியிடங்களில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்களுக்கு ஒரு ஏதாவது நியமன பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வார இறுதியில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களே, தொழிலில் போட்டிகள் உண்டு. ஆனால் நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் செய்வதாக இருந்தால் சற்று தடைகள் இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களது சொந்த தொழில். தடைகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர மற்றவர்கள் மேல் பொறாமைப்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க வேண்டும். நல்ல வருமானங்கள் இருந்தாலும் குடும்ப செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். பொதுவாக கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கலாம். அந்த குழந்தைகள் மூலமாக சில செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா? அவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். இதற்காக நாம் வருத்தப்படக்கூடாது. அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் நமது கோட்பாடாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தைகள் கல்வி கற்பவர்களாக இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய நிலையிலே பெற்றோர்கள் இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, தொழிலில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையலாம். வியாபாரத்தில் சில முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் ஏதாவது தொடர்புகளை வரவழைத்து கொண்டு அதன் மூலமாக நல்ல தொழிலை உருவாக்கி கொள்ளலாம். உடன் பிறந்தவர்களுக்கிடையே மன வருத்தங்கள் கடந்த காலத்தில் இருந்தால் அது குறைந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் மறைந்து போகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அதே நேரம் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இந்த நேரத்திலே ஏற்படலாம். பொதுவாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களெல்லாம் பள்ளி விடுமுறை காலங்களாக இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளுக்கு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நேரமும் பல பெற்றோர்களுக்கு காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் வருட இறுதியில் விடுமுறைகள் இதுவரை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா? அந்த விடுமுறைகளையும் எடுத்துக்கொண்டு வெளிநாடுகள் செல்வதற்கோ புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்வதற்கோ வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, ஒரு மாதமாக சில துயரங்கள், துன்பங்கள், சில பொருளாதார பற்றாக்குறைகள், தொழிலில் தேக்க நிலைகள், வரக்கூடிய கடன்கள் வடாமல் இருந்த நிலை, அதே நேரத்தில் தொழிலில் போட்டிகள், பொறாமைகள், நல்ல நண்பர்கள் நம்மை விட்டு பிரிவது, இது போன்ற பல காரியங்களெல்லாம் நடந்திருந்தது. இப்பொழுது குருவின் பார்வை மீண்டும் ராசிக்கு கிடைத்திருக்கிறது. வருகின்ற வாரத்திலே வர இருக்கிறது. எனவே இந்த குறைகளெல்லாம் நிச்சயமாக விலகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் சகோதர சகோதரிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதில் இன்னும் சில நேரம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை சாதுரியமாக எப்படி சமாளிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏதாவது புதிய சொத்துகள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதற்கு உண்டான பொருளாதார வசதிகளை பெற்று இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த வாரத்திலே அதை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளும் வார இறுதியிலே கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்து பல நல்ல காரியங்களை நடத்தி வைத்திருந்த குரு பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். இது இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 8ஆம் இடத்திற்கு சென்ற குரு பகவான் நன்மையை செய்ய மாட்டாரா என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. அதிகப்படியான செலவுகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைத்து விடுவார். காரணம், நீங்கள் ஒரு சில நேரங்களில் நல்ல பண வருவாயை பெற்று இருந்திருக்கலாம். அதை தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது என்ற உண்மையை இந்த வாரத்திலே உங்களுக்கு புரிய வைப்பார். ஆனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்படி பண வருவாயை கொடுத்து விட்டாரா? அதாவது குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்று நினைக்காதீர்கள். அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம் இருக்கிறது. அதையும் பார்த்து நீங்கள் இரண்டையும் சரி செய்து கொண்டால் நிச்சயமாக நான் சொன்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் அதிசாரம் பெற்று சென்றவர் இப்பொழுது உங்களது ராசியை பார்வையிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தை பார்த்திருக்கிறார், ராசியை பார்த்திருக்கிறார், தைரியஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். எனவே புது புது உத்தியோகங்களையும் புது புது வேலை வாய்ப்புகளையும் மன தைரியத்தையும்
அதே நேரத்தில் பொருளாதாரத்தை எப்படி சேமிப்பது என்பதை பற்றியும் உங்களுக்கு பல விஷயங்களை அனுபவ ரீதியாக இனி வரும் காலங்களில் உணர்த்தக்கூடிய வேலையை ராசிக்கு உரிய குரு பகவான் ராசியை பார்த்து செய்ய இருக்கிறார். அவர் இருக்கின்ற இடம்தான் சரியில்லையே தவிர அவர் பார்க்கின்ற உங்களது ராசிக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை இனி தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார். எனவே எந்த காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் நல்ல ஆலோசனைகளை பெரியவர்களிடம் பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, பொருளாதார பற்றாக்குறையை நிவர்த்தி செய்திருந்தார் குரு பகவான். ஆனால் குரு பகவான் மட்டும்தான் உங்களை பாதுகாப்பவரா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். இருந்தாலும் 2ஆம் இடத்திலே ராசிக்கு அதிபதி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரே தவிர தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறார். எந்த குறைகளையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். தனஸ்தானம் என்பதே சனி பகவான் வீடாகும். நாம் சொல்வது வாக்கிய பஞ்சாங்கப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி உங்களுக்கு நல்ல நிலைகளெல்லாம் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருவாயை கொடுக்கும். பண வருவாய் வருவதில் சிறிய தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது உங்களது உழைப்பிற்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதை இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கும்பராசி நேயர்களே, சளி சம்பந்தமான நோய்கள் கடந்த காலத்தில் தொல்லைகளை கொடுத்திருந்தாலும் இனி வரும் காலங்களில் அதற்கு நிவர்த்தி ஏற்பட்டுவிடும். அதே நேரம் ஒரு சிலருக்கு பொருளாதார பற்றாக்குறையை ஏற்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது செலவுகளை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே, அதுவும் குறிப்பாக இறுதியிலே ஆரம்பமாக இருக்கிறது. இது தவிர உங்களது லாபஸ்தானத்தை இப்பொழுது குரு பகவான் பார்த்திருக்கிறார். எனவே தொழிலில் நின்று போன பல காரியங்கள் மீண்டும் தொடங்க இருக்கிறது. உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஒரு சில நேரங்களில் அந்த உத்தியோகத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால், சரியான நேரம் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தாலும் கூட இப்பொழுது அந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் அதை சரியாக புரிந்து கொண்டு உங்களது ஜாதகமும் பலமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீனராசி நேயர்களே, 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து விட்டார். அதே நேரத்தில் இதுவரை உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தாரோ செய்யவில்லையோ என்று குரு பகவானை நீங்கள் எப்பொழுதுமே திட்டிக் கொண்டுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காரணம், குரு பகவான் பொதுவாக நன்மைகளை செய்யக்கூடியவர். தனக்கு உண்டான குறைகளை தன்னுக்குள் அடக்கி கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அதே நேரத்தில் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் நாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்தால் அவர்கள் நம்மை பாராட்டுவார்கள் என்று நினைத்து கொண்டு தங்களுடைய வேலைகளை மறந்துவிட்டு உதவிகள் செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சில இடையூறுகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களை சரியாக புரிந்து கொண்டு போனால் போகட்டும் போ என்று விட்டுவிட்டு உங்களது காரியங்கள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள், குடும்பங்கள், புதிய வீடு வாங்குவது, ஏதாவது நிலம் வாங்குவது, வீடுகளை புதுப்பித்து கொள்வது, உத்தியோகத்தில் ஏதாவது நல்ல நிலையை உருவாக்கி கொள்வது, தொழிலில் ஏதாவது ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வது, இது போன்ற காரியங்களில் உங்களது மனதை செயல்படுத்தி நடந்து வந்தால் நிச்சயமாக சோதனைகள் எப்படி இருந்தாலும் இறுதியிலே வெற்றி உங்களுக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.